Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா problem based on non-symmetric matrix with repeated eigenvalues. So previous வீடியோல வந்து non-symmetric matrix தான் பார்த்திருப்போம். அதுல வந்து non-repeated eigenvalues வரும். So இதுல வந்து repeated eigenvalues வந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். So find the eigenvalues and eigenvectors of the matrix -2, 2, -3, 2, 1, -6, -1, -2, 0. So இப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம given மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம். So A matrix is equal to that given matrix. So characteristics equation find பண்ணுறதுக்கு நமக்கு மெத்தட் தெரியும் இல்லைங்களா. So characteristics equation for 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 that is equal to 0 இல்லையா. ஸோ இப்போ s1 எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? s1 வந்து sum of the main diagonal. So main diagonal என்ன -2 plus 1 plus 0 that will be -1 இல்லைங்களா. ஸோ s2 என்னது sum of the minor axis minor diagonal இல்லைங்களா. ஸோ minor diagonal வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும்? -2 2 2 1. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 -3 -1 0 செகண்ட் ஒன், தென் 1 -6 -2 0. ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து S2 ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -2 × 1 -2 -2 × 2 4 ப்ளஸ் -2 × 0 0. ஸோ -1 × -3 +3 வரும். ஸோ இங்கே -1 இருக்கிறதால -3 ஓகேங்களா. ஸோ தென் ப்ளஸ் ஸோ 1 × 0 0. தென் இந்த சைட் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மைனஸ் வரும். தென் 6 × 2 -6 × -2 + 12. ஸோ ப்ளஸ் × மைனஸ் -12 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு S2 is equal to -21 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து S3 எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு என்னது S3 வேல்யூ. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் -2 2 -3 2 1 -6 -1 -2 0. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருப்போம். ஸோ பட் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் ரோவை பாருங்கள். லாஸ்ட் ரோவில் இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து 0. ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் எடுக்கும்போது நமக்கு ஹோல் டேர்மும் 0 ஆகிடும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். தென் இதை எடுத்துகிட்டு இதையும் விட்டுட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். அதே மாதிரி -3 எடுத்துகிட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் இல்லைங்களா. ஸோ இந்த டேர்மில் வந்து நம்ம ஸ்டெப்பை வந்து குறைக்கிறோம். எப்படி அப்படிங்கிறதால 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் ரோவை எடுத்துக்கிறேன். ஸோ -1. ஸோ -1 இதை எடுக்கும்போது இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ வந்து நான் ஒமிட் பண்ணிடுறேன். பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 × -6 -12. தென் -3 × 1 -3. ஸோ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை இது கூட ஆட் பண்ணும்போது -1 வரும். ஸோ -3 +3 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் அப்படின்னா அகெயின் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -× ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் × 2 × ஸோ இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா -2 × -6 + 12. தென் 2 × -3 -6. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் அப்படிங்கிறதால +6. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? S3 is equal to 45 வரும். ஸோ நார்மலாக ஒரு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த சிம்பிள் அதாவது ஒரு 2 கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த டேர்மை கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ப்ளஸ் டேர்ம் ஓகேங்களா. ஸோ இது வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், சாரி இது பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிவாக தான் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ப்ளஸ் -2 இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குற இந்த சிம்பிளை வந்து மைனஸ்ன்னு போடணும். ஸோ மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 அப்படின்னு போட்டு அந்த காலமையும் அந்த ரோவையும் விட்டுட்டு மற்ற ரிமைனிங் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டிட்டர்மெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு S1 S2 S3 வேல்யூ கிடச்சிடுச்சு. இந்த 3 வேல்யூமே வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஐகன் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் λ³
plus lambda square minus 21 lambda minus 45 that is equal to 0. So s1 value, s2 value, s3 value substitute பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் 3 இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது ரூட்ஸ். ஸோ அதனால் நான் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த லேம்டாவுக்கு எந்தெந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ரைட் ஹேண்ட் சைட் 0, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வருதுன்றது பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா என்ன வருது? 1 minus 21 minus 45. ஸோ 0 ஆகாது இல்லையா? சேம் அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி -1 -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரலை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரலை. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன வருது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு தட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ -3ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 0 வருது. ஓகேவா? ஸோ எப்படினாலும் சொல்லலாம். ஸோ அதனால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3ங்கிற ஒரு ரூட்டை நான் எடுத்துக்கிறேன். அது ஒரு ஐகன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பை யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய கோஃபிஷியன்ட் லேம்டா கியூப், லேம்டா ஸ்கொயர், லேம்டாவுடைய கோஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ 1 minus 21 minus 45 இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3 போட்டு எப்போவுமே ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே வந்து 0 தான் கொடுக்கணும். 0 கொடுத்துட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 1 + 0 1 1 into -3 -3 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -2. ஸோ -2 into -3 plus 6. So -21 plus 6 that is equal to -15. So -15 into -3 plus 45. So 45 minus 45 0. ஓகேங்களா? ஸோ இப்போது லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3ங்கிறது ஒரு ரூட்டு. தென் நமக்கு வந்து பவர் 3யில் இருக்கிற ஈக்குவேஷன் வந்து பவர் 2க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போது இந்த 1 -2 -15 வச்சு அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து லேம்டா கியூப் இல்லையா? ஸோ இங்கே கீழே வந்திருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லேம்டா ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் இது லேம்டாவுடைய கோஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் வேல்யூடைய கோஃபிஷியன்ட். ஸோ அப்போது லேம்டா ஸ்கொயர் டு 1 -2 into லேம்டா தென் -15 is equal to 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், -15 வரணும். ஆட் பண்ணால் என்ன வரணும், -2 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 into -3 plus -15. 5யும் -3யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -2. ஸோ தீஸ் ஆர் தி ஐகன் வேல்யூஸ். ஸோ நமக்கு என்னென்ன ஐகன் வேல்யூஸ் வந்திருக்கு, ஐகன் வேல்யூஸ் ஆர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3, தென் லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3, தென் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ வி மே டேக் லேம்டா 1, லேம்டா 2, லேம்டா 3. ஸோ லேம்டா 1ம் லேம்டா 2வும் ஈக்குவலாக இருக்குது, லேம்டா 3 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3, -5. ஸோ சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் இது ரிப்பீட் ஆகுது, ஐகன் வேல்யூஸ் ஆர் ரிப்பீட்டட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் நார்மலாக எல்லாம் ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா A minus lambda I into x is equal to 0. இதில் வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு, தென் ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு, தென் லேம்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கிற ஐகன் வேல்யூஸ். ஸோ ஜென்ரல் காமன் ஈக்குவேஷன் மாதிரி இதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், -2 minus lambda 2 -3 2 1 minus lambda -6 -1 -2 minus lambda. இங்கே x இருக்கிறதுல x1 x2 x3, இங்கே 0 இருக்கிறதுல 0 0 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேம்டாக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிற ஐகன் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், -2 -3 + 3ன்னு வரும். அப்போ -2 + 3 + 1. ஸோ அந்த மாதிரி மற்ற எலமெண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். லேம்டா எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ 1 -3 1 + 3 that is equal to 4. தென் மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது -3 + 3. ஸோ ரிமைனிங் x1 x2 x3 இங்கே 0 0 0. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் இல்லையா? ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 into x1 + 2 into x2 -3 into x3 that is equal to 0.
first equation எடுத்துக்கிறேன். Then second row இந்த காலத்தை multiply பண்ணிக்கணும். 2 into x1 plus 4 into x2 minus 6 into x3 that is equal to 0. Second equation. Then minus 1 into x1 minus 2 into x2 plus 3 into x3 that is equal to 0. Third equation. இந்த equation வந்து பாருங்க, இந்த மூணு equationமே பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து same equation தான். So x1 2x3 x2 minus 3x3. So இந்த second equation வந்து 2 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா first and second equation same. So third equationல negative sign வந்து காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா all the three equations are same. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேம் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூக்கு வந்து நம்ம ஜீரோன்னு கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக புட் x1 is equal to 0 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். புட் x1 is equal to 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? x1 plus 2x2 minus 3x3 is equal to 0. இந்த வேல்யூ 0 ஆகிடும் இல்லையா? ஸோ 0 ஆகிடுச்சு அப்படின்னா 2x2 minus 3x3 is equal to 0 வரும் இல்லையா? ஸோ 2x2 minus 3x3 0 வரும். ஸோ அதை வந்து அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 2x2 that is equal to 3x3 இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேஷியோ ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா இந்த 3 வந்து இங்கே போயிடும், இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ x2 by 3 that is equal to x3 by 2. ஓகேங்களா? ஸோ த ஐகன் வெக்டார் x1 என்னென்ன எடுத்துக்கலாம்? x1 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 0, தென் x2 வேல்யூ x2 கீழே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 3, தென் x3 உடைய டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2. ஸோ தீஸ் ஆர் தி ஐகன் வெக்டார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணு ஈக்குவேஷனுமே சேம் அப்படிங்கிறதால தான் நம்ம இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் x2 is equal to 0 in சேம் ஈக்குவேஷன், அதே ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு x2 is equal to 0ன்னு அதே ஈக்குவேஷன்லேயே கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? x1 plus 2x2 minus 3x3 that is equal to 0 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? x2 வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் வேல்யூ x1 minus 3x3 that is equal to 0. So x1 is equal to 3x3. So இதை rearrange பண்ணிங்கன்னா x1 by 3 that is equal to x3 by 1. So இதை again vectors x2 என்ன எடுக்கலாம்? 3 0 1. ஓகேங்களா? So the eigen vectors are 3 0 1. Okay, so x2 என்றது 3 0 1. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா non-symmetric matrix இல்லையா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. the matrix is non-symmetric. the corresponding eigenvectors x1 and x2 must be linearly independent. இது ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வெக்டார்ஸ் வந்து என்ன டிபெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதால அதே நேரத்தில் ஐகன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மூணு ஈக்குவேஷனுமே சேம் அப்படின்றது வர்றதால நம்ம x1 equal to 0ன்னு கொடுத்து ஒரு வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறோம். தென் x2 is equal to 0ன்னு கொடுத்து இன்னொரு வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த 2 வெக்டாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது. அதாவது இங்கே 0 3 2 இருந்தது அப்படின்னா இங்கே 0 6 4 அப்படின்னு இருந்தால் அது தப்பு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா the corresponding eigenvectors x1 and x2 must be linearly independent-ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஐகன் வேல்யூ என்னது? அதுவும் -3 தான். lambda is equal to -3 தான். ஸோ -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேம் அதே ஆன்சர் தான் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறதால அதுக்கு அடுத்த ஐகன் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? -7 2 வேல்யூ என்னது? lambda is equal to 5 என்று காமன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2 -5 -7. ஸோ ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே சேம். இந்த எலமெண்ட் அதாவது டயக்னல் எலமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அந்த டயக்னல் எலமெண்ட்டில் மட்டும்தான் நமக்கு என்னது? லாம்டா வேல்யூ இருக்கும். ஸோ அந்த டயக்னல் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் மட்டும் கரெக்டாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் கரெக்டாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 -4 -6 -1 -2 -5. x1 x2 x3 that is equal to 0 0 0. ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் என்ன வரும்? ஸோ -7 into x1 plus 2 into x2 minus 3 into x3 that is equal to 0. Then 2 into x1 minus 4 into x2 minus 6 into x3 that is equal to 0. Then -1 into x1 minus 2 into x2 minus 5 into x3 that is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ சேம் ஈக்குவேஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் தெரியும் இல்லைங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x1
எல்லாத்துக்குமே x1 by x2 by x3 by ஈக்குவல் போட்டுக்கிட்டு ஸோ x1 x2 x3 ஸோ x1 x2 x3 ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதனுடைய கோஃபிஷியன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸோடைய கோஃபிஷியன் -7 தென் x2 உடைய கோஃபிஷியன் 2 தென் x3 உடைய கோஃபிஷியன் -3 சேம் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள் -7 2 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனுடைய அதில் x உடைய கோஃபிஷியன் 2 தென் x உடைய கோஃபிஷியன் -4 x உடைய கோஃபிஷியன் -6 தென் அகைன் ரிப்பீட் 2 -4 ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்மை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 2 into -6 -12 தென் -4 into -3 + 12 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு x2க்கான டினாமினேட்டர் வேல்யூ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ -3 into 2 -6 minus of -6 into -7 minus plus 42 ஸோ -6 into -42 வரும் ஓகேங்களா that is equal to x3 divided by again இதை மல்டிப்ளை 7 4s are 28 minus 2 2s are 4 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x1 divided by -24 x2 divided by -48 x3 divided by 24 இதை காமனாக எதனால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆல் டிவைட் பண்ணிங்க டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் ஸோ x1 divided by ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க ஸோ -24ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஸோ x1 by 1 that is equal to x2 by 2 that is equal to x3 by -1 so that the third eigen vector that is equal to x3 equal to 1 2 -1 1 2 -1 so இதுதான் வந்து procedure so this is the procedure to find the eigen vector for the matrix அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிமெட்ரிக்காக இருக்கணும் அதே மாதிரி eigen values வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா this is the procedure ஓகேங்களா thank you so much next sum பாருங்க find the eigen values and eigen vectors of the matrix 6 -6 5 14 -13 10 7 -6 4 ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐகன் வெக்டார்ஸ் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபார்முலா லாம்டா கியூப் -s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா -s3 லாம்டா s3 that is equal to 0 ஸோ s1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா diagonal sum of the main diagonal 6 -13 plus 4 that is equal to -3 then s2 எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ s2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனர் மேட்ரிக்ஸ் ஸோ இப்போ வந்து எது இருக்கணும் 6 -6 14 -13 அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும் ப்ளஸ் -13 10 -6 4 இந்த எலமெண்ட் எடுத்து அதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணணும் தென் 6 5 7 4 அவ்வளோதான் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டிட்டர்மெண்ட் எடுத்து அது சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா we have the s2 வேல்யூ ஸோ s2 வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ s3 எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுறது தான் ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் த ஹோல் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 6 -6 5 14 -13 10 7 -6 4 ஸோ டிட்டர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரியும் ஸோ இந்த டேர்மில் இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரோலையோ இல்லை காலம்லையோ எங்கேயும் 0 இல்லை ஸோ நார்மலாக எப்படி டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணணும் அது எப்படின்னா 6 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுடணும் ஸோ 6 இன்ட்டு ஸோ -13 இன்ட்டு 4 மைனஸ் ஆஃப் -6 இன்ட்டு 10 அப்போ மைனஸ் ஆஃப் -60ங்கிறது +60 ஆகிடும் தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் ஸோ மைனஸ் இன்ட்டு -6 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா 14 இன்ட்டு 4 minus 10 into 7 minus 70 then plus 5 into இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்க அப்படின்னா 14 into -6 minus of 7 into -13 ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we have that s3 வேல்யூ வந்து -1 அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே s1 s2 s3 மூணு வேல்யூமே வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் lambda 3 plus 3 lambda square plus 3 lambda that is plus 1 that is equal to 0 அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் 3 அப்படிங்கிறதால சிந்தட்டிக் டிவிஷன் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ இங்கே 1 2 3
தென் -1 -2 -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எந்த வேல்யூ எந்த லேம்டாக்கு எந்த வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூ ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ரூட், ஒரு ஐகன் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 3 + 3 + 3 1 என்ன வரும்? 7 3 3 6 + 2 8 வரும். ஸோ அப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். ஸோ -1 cube + 3 × -1 square + 3 × -1 + 1 that is equal to 0. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த வேல்யூஸ் ஆஃப் லேம்டாவுக்கு வந்து 0 வருது அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் -1 லேம்டாவுக்கு -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவல் டு 0 ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐகன் வேல்யூ அண்ட் ஆல்சோ ரூட். ஸோ பை யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன், ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1 3 3 தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1. ஸோ தென் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே 0 தான் போடணும். ஃபைன் பண்ண லேம்டா வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் -1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ 1 × -1 -1, 3 - 1 2, 2 × -1 -2, தென் 3 - 2 1, 1 × -1 -1, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ இப்போது கிடச்சிருக்கிற இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை லாம்டா ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இது லாம்டாவுடைய கோஎஃபிஷியன்ட்டு, இது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன ஒரு ஈக்குவேஷன்? லாம்டா ஸ்கொயர் + 2 லாம்டா + 1 that is equal to 0. ஸோ இதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும் இல்லைங்களா? ஸோ ஆட் பண்ணால் +2 வரணும். ஸோ அப்போ என்ன லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 -1. ஓகேங்களா? ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 -1 வருது. ஸோ இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது? இதுவும் லாம்டா ஈக்குவல் டு -1, இந்த வேல்யூஸும் -1 -1 வருது. ஸோ ப்ரீவியஸ் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐகன் வேல்யூஸ் வந்து சேமாக இருந்தது. இந்த 2 ஐகன் வேல்யூஸ் சேமாக வந்தது அப்படிங்கிறதால நமக்கு அந்த ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது மேட்ரிக்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 3 ஈக்குவேஷனுமே வந்து சேமாக வந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த லேம்டாவுடைய வேல்யூ -3 சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம். ஸோ அப்போது x1 = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், x2 = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 2 வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ பட் இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஐகன் வேல்யூஸுமே சேம். ஸோ 3 ஐகன் வேல்யூஸுமே சேம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம்? ஸோ ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் ப்ரொசீஜர். A - λI × x that is equal to 0. ஸோ A கூட ஐடென்டி மேட்ரிக்ஸ் தென் லேம்டா மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 - லேம்டா, இந்த டயக்னல் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 6 - லேம்டா -6 5 14 -13 - லேம்டா 10 7 -6 4 - லேம்டா. இந்த வேல்யூ வந்து x வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எதுனா x1 x2 x3 தென் 0 மேட்ரிக்ஸ்னா 0 0 0. ஸோ இப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 6 அதே மாதிரி இந்த டயக்னல் வேல்யூஸில் மட்டும்தான் லேம்டா இருக்குது, அந்த வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ரிமைனிங் வேல்யூ அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து எழுதிக்கோங்க. ஸோ 6 - -1 7, 6 + 1 7. ஸோ -6 5 14 -13 -1 -13 + 1 -12 10 7 -6 4 -1 4 + 1 5. ஸோ ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 × x1 -6 × x2 + 5 × x3 that is equal to 0. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 14 x1 - 12 × x2 + 10 × x3 that is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். Then the third equation 7 × x1 - 6 × x3 + 5 -6 × x2 + 5 × x3 that is equal to 0. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து ஒரு 2 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா we have 3 சேம் ஈக்குவேஷன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3மே சேம் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3மே சேம் ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 7x1 - 6x2 + 5x that is equal to 0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டாவுடைய 3 லேம்டா ஐகன் வேல்யூமே வந்து சேம் இல்லையா? ஸோ சேம் அப்படிங்கிறதால x1 = 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி x2 x3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. தென் x2 = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி x1 x3 வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி x3க்கு = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி x1 x2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது? ஐகன் வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் 2 ஐகன் வேல்யூஸ் வந்து
சேம் அப்படிங்கிறதால x1 equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி x2 is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுவோம். தென் இன்னொரு ஐகன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதிலிருந்து வர வேல்யூ வந்து தேர்ட் ஐகன் வெக்டாராக எடுத்துக்குவோம். ஸோ பட் இந்த சம்மில் வந்து மூணுமே சேம் அப்படிங்கிறதால x1 is equal to 0ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே x2 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். தென் x3 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், x1 is equal to 0ன்னு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ -6x2 that is equal to இந்த டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா +5x3 that is equal to 0. இந்த 6x2 அந்த கொண்டு போனாலும் சரி, இதை அந்த கொண்டு போனாலும் சரி, நமக்கு என்ன வரும்? 6x2 that is equal to 5x3 வரும். ஸோ இதை வந்து ரேஷியோ ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா x2/5 that is equal to x3/6. ஸோ இதை ஐகன் வெக்டார்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா x1 is equal to x1 வேல்யூ 0ன்னு எடுத்திருக்கோம், x2 வேல்யூ 5, x3 வேல்யூ 6. சேம் அதே மாதிரி x2 is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும்? 7x1 + 5x3 that is equal to 0. ஸோ 7x1 that is equal to -5x3 ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஈக்குவேஷனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா x1/5 தென் x3/7. ஸோ மேலே இருக்கிற நெகட்டிவ் சைனை கீழே கொண்டு வந்துடுறேன், அவ்வளோதான், -7. ஸோ அப்போது த செகண்ட் ஐகன் வெக்டார் x2 is equal to 5. இது வந்து x1 கீழே என்ன இருக்குது? 5 இருக்குது. x2 0ன்னு எடுத்திருக்கோம், x3 வந்து -7. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி x3 is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x3 is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 7x1 - 6x2 is equal to 0ன்னு வரும். ஸோ அப்போ 7x1 that is equal to 6x2, x1 divided by 6, then x2 divided by 7. ஓகேங்களா? ஸோ அப்போது த தேர்ட் ஐகன் வெக்டார் x3 that is equal to 6, 6, 7 and x3 வேல்யூ 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா the eigen values and eigen vector for non-symmetric matrix, repeated eigen values. Thank you.